ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வினால் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்று என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பரிசுத்த ஆவியானவர் சாலமோன் மூலமா இவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்போது என் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானா நான் செம்மையான அப்படின்னா சரியான ஒரு வாழ்க்கை வாழணும், சரியான பாதையில் நான் நடக்கணும், ஆண்டருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். நிறைய நேரம் நம்ம என் ஜெபத்துக்கு பதிலே வரலன்னு யோசிப்போம்ல. இதே பிள்ளைகளை நம்மளுக்கு பல வருஷமாக ஜெபம் பண்ணுகிறேன், பல மாதங்களாக ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், அந்த கானானிய ஸ்திரீ அந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தர் விசுவாசத்தை பார்த்து கனப்படுத்தி பதிலை கொடுத்தார் அல்லவா. இதே பிள்ளைல அப்போது என் ஜெபத்துக்கு பதில் வரணுமானா நான் செம்மையானவனாய், சரியானவனாய், நேர்மையானவனாய், பரிசுத்தமானவனாய் காணப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுததினால் காரியம் என்ன. பாருங்க, செம்மையான வார்த்தைகளால் எவ்வளவு வல்லமை உண்டு. அப்போ நான் செம்மையான இருதயத்தோடு பரிசுத்தமான வாழ்க்கையோடு வாழ்ந்து நான் செம்மையாய் நடந்து ஜெபிக்கும் போது என் வார்த்தைகள், என் ஜெபங்கள் ஆண்டருக்கு பிரியமாக இருக்கும். ஆமென். ஆண்டர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் உள்ளத்தில் ஒரு கசப்பான எண்ணத்தை வச்சுட்டு நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? ஆண்டவர் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார். நீதிமொழியில் 28:9 கூட என்ன வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பானதான். அப்போது அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழணும், செம்மையான ஒரு இருதயத்தை நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவங்களை ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் அல்லவா. யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்குள்ள வாசிக்கும் போது யோபு இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நான் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. அப்போது நான் பாவம் செய்யும் போது செம்மையானதை புரட்டி போடுகிறேன் தேவ பிள்ளைகள், அப்படின்னா அந்த தள்ளி விடுகிறேன். அப்போ பாவம் செய்யும்போது செம்மையாக வாழ முடியாது, பாவம் செய்யும்போது பரிசுத்தமாக இருக்க முடியாது, அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. பாவம் செய்யும்போது அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இல்லை. வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போது நம்ம செம்மையான வழியில் நடக்கும்போது, செம்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாம் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி. தேவ பிள்ளைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், செம்மையான வழியை விட்டு திரும்பி. செம்மையான வழி இருக்குது, அதை விட்டுட்டு வேறு வழியை நம்ம போயிடுறோம். அநீதித்தின் கூலியினால என்ன பண்ணுறனாக்கா, அநியாயமாக அதுக்கு பணம் கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுற, வாழ்க்கையை மாற்றிடுறோம். இன்றைக்கி நம்ம இறுதியும் செம்மையாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கணும், நம்முடைய லைஃப் ஸ்டைல் செம்மையாக இருக்கணும் தேவ பிள்ளைகளை. அப்போ தான் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆனால் செம்மையான இருதயத்தை, பரிசுத்தமான, நேர்மையாக, சுத்தமாக வாழ்கிற ஒரு இருதயத்தை இருக்கும்போது அன்று நிச்சயமாக பதில் கொடுப்பார். கண்கள் மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அப்பா மக நன்றி ஆண்டவரே, செம்மையான ஜெபத்தை நீங்கள் பதிலுக்கு தருகிற கர்த்தரப்பா. நாங்கள் செம்மையாய் பரிசுத்தமாய் வாழ எங்களை கிருபை செய்ய முடியும், அருவருப்பான காரியங்களை விட்டுவிட உதவி செய்ய முடியான்னு செபிக்கிறப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாள் முழுவதும் பாதுகாத்துகிறோம் ஆண்டவரே. கிருபைக்கு ஒப்புக்கொடுகிறேன், மகிமை உமக்கு செலுத்துகிறேன், பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். செம்மையாய் வாழுவோம். ஆண்டு நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you.